ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நண்டு குழம்பு வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நண்டு வந்து குழம்புன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு கிரேவி மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஈஸியாகவே செஞ்சிடலாம். மெயினாக வந்து இந்த நண்டு வந்து நல்லா போனுக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த்து. அது வீட்டில் வந்து நல்லா வளர்கிற குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து மறக்காமல் வந்து இதை ட்ரை பண்ணு. எப்பவுமே வந்து வீக்கெண்டில் வந்து இந்த நான்வெஜ் சிக்கன் மட்டன் அப்படிங்கிறத தாண்டி இந்த நண்டு ப்ரான் ஃபிஷ் இந்த மாதிரி ஐட்டம் செய்கிறப்ப வந்து நமக்கு வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப வந்து குழந்தைங்க ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் சாப்பிடல, ஆனால் இப்போ நெக்ஸ்ட்டு செய்ய வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நான்வெஜ்ஜோட கம்பேர் பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு நண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மெயினாக வந்து அந்த உள்ளுக்குள்ளே வந்து நண்டை வந்து உள்ளே அந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒன்று இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது அலசுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஓடுற தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஒரு 3 to 5 டைம்ஸாவது வந்து பார்த்திங்கன்னா நண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நண்டு கடல்லேருந்து கிடைக்கிறதுனால அந்த மணல் வந்து அந்த நண்டுக்குள்ளே என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இருக்கும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிக்காங்க. எந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்டில் வந்து ஸ்மெல்லும் வராது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா 5 டைம்ஸுக்கு மேலேயே கூட நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது வாஷ் பண்ணி முடித்தோடனே அந்த நண்டோட கலரு அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும். இந்த நண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு தனியாக பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக வந்து பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த நண்டில் வந்து கிரேவி நல்லா உள்ளே இறங்கும். ஸோ அதுக்காக இனிஷியலாக ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் வந்து போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து அரைஞ்சி வச்சுருக்க தக்காளி வந்து எடுத்து வதக்கிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு வந்து நான் 1.5 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அதே மாதிரி வந்து இது வணக்கிறதுக்கு வந்து 1 வெங்காயம், ஒரு தக்காளி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் உப்பும் போட்டு வதக்கிக்கலாம். ஈஸியாக வந்து சீக்கிரமாக வதங்கிடும். லைட்டாக வந்து வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே அதில் வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ எல்லா நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்துலேயே வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதில் வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நண்டு வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வதங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அடியிலேருந்து மேலே வந்து நல்லா வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்காங்க. இதை வந்து நான் நண்டு கொஞ்சம் நல்லா பெரிய வானொலி சட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. இதில் வந்து இப்போ நான் வீட்டில் வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் தான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா பெரிய ஸ்பூன்லேயே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு மிளகாத்தூளோட வீடியோட லிங்க் அனுப்பியிருக்கேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்லேயே அரைக்கிறது. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா குழம்புக்குமே. நீங்கள் அதை வேணால் ரெஃபர் பண்ணிக்காங்க. இந்த நண்டு வந்து நல்லா நம்ம கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த நண்டோட இதுக்குள்ளே வந்து இந்த சாறுலாம் நல்லா இறங்கிரும். இப்போ நமக்கு வந்து சமைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா வரும். கடைசியாக கொஞ்சம் தண்ணிலாம் சுண்டுறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா நல்லாவே டேஸ்ட் வரும். மெயினாக இந்த நண்டோட வந்து ஓடு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் வந்துடும். இப்போது நல்லா ஒரு 20 to 30 minutes வரைக்கும் நல்லா குழம்ப வந்து கிரேவியாக சுண்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு குழம்பா வேணும்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நல்லா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்டிட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரேவியாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான், நல்லா டேஸ்ட்டாக வந்து நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக வந்து நண்டு கிரேவினா வந்து செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா
இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ரிசல்ட்ஸை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.